கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு போய் பிறகு சட்டு பிரிவு பாதுகாப்பு. சிரிக்காத. சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுறேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓய்வுக்கு வண்டி ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. நிப்பாட்டு அவனை கூப்பிடு, இங்க வா இங்க வா. அது என்னது? அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதிக்கு போயிட்டு இருக்க, இங்க வா பாதுகாப்பு. ஏய், நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு கர்மம். வண்டி கொஞ்சம் ஸ்டேஷன்ல போட்டு போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தா இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். உங்களுக்கு நிறைய த்ரட்டன் இருக்கு. எல்லா பேரும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிர் ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. நாட்டுக்கு நான் தான் பாதுகாப்பு. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான், அவன் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கான்? உயிருக்கு பயப்படுற கோழை எப்படா நாட்டுக்கு தலைவனா முடியும்? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் கொடுக்கிறான் அவன் தான் தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் தாங்க. இதெல்லாம் பேசுறதுனால இந்த சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவேன். நீ என்ன போட்டு எனக்கு போட்ட? ஒரு ஓட்டு எல்லாம் போட்டியா? இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவன் சொந்தச்சாரியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் ஒருத்தன். யாருமே போடாமல் 36,50,000 ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் நான் தான். எப்படி வந்தாரு? எதுக்குமே வர மாட்டாரு.